எசேக்கியேல் 16வது அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் பழைய ஏற்பாட்டில் 975வது பக்கம். புதிதாய் பைபிள் படிக்கிறவங்களுக்கு இந்த பேஜ் நம்பர் நான் சொல்றேன், ஏன்னா அந்த வசனத்தை எல்லாரும் எடுக்கணும். 16வது அதிகாரம் 14வது வசனம். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. அடுத்த வார்த்தை, நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கை குறைவற்றதா இருக்க நான் என் மகிமையை உன்மேல் வைத்தேன். இந்த எசேக்கியேல் 16 நம்ம ஃபேவரேட். தெரியும், அழகான கண்கள் இந்த சாப்டர்ல தான் வந்துச்சு. பலமுறை பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. யார் மேல் அவர் தம்முடைய மகிமையை வைத்தார் என்றா, அதனுடைய 4 முதல் பாருங்கள். உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. அடுத்த வார்த்தை, உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு விஷயமாவது ஒரு காரியமாவது உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்தது இல்லை. நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதினால் வெளியில் எரிந்து விடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். 8வது வசனம், நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன். இதோ உன் காலம் பருவ காலமாய் இருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணை இட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். அடுத்த வார்த்தை, நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி. நீங்க அதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா அது என்ன சொல்லிட்டு அவர் எல்லாம் செய்யறார் தெரியுமா? உனக்கு ஒன்றையாகிலும் செய்ய ஒருவரும் இல்லை, உனக்கு எல்லாம் செய்ய நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு 10 காரியத்துல 8 காரியம் செய்யறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. 2 காரியம் செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த 2 விஷயத்தை அவர் நின்று செய்வார். எனக்கு 10 காரியத்துல 10 காரியம் செய்யறதுக்கு ஆள் இருக்கிறாங்கன்னா அவர் தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பார். எனக்கு 10 காரியத்துல ஒரு காரியம் கூட செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னா எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாய் என் ஆண்டவர் அங்கே வந்து நிற்பார். இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்தது. ஆண்டவரே, என் பலன் எல்லாம் குறையுது, அப்போ என் வருமானம் குறையும். ஆண்டவரே, நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதா இருக்கிறது. ஆண்டவரே, என் ஞானம் எல்லாம் எனக்கு எல்லாம் மறக்குது. ஆண்டவரே, எனக்கு எல்லாம் மறக்குது. ஆண்டவரே, அதாவது நாளாக ஆக நம்முடைய நிலைமை என்பது நம்ம யோசிக்காததுக்கு இன்னைக்கு உள்ள ரேமா இதுதான் மகிமை. நான் உன்மேல் வைத்த. அப்போ என் பலன் போகுது, அதை நினைச்சு நான் ஃபீல் பண்ணக்கூடாது. ஏழையின் மருமகள் சொல்லுகிறாள், இக்கபோத்
இக்கபோத். மகிமை போயிட்டு, ஐயோ என் வருமானம் போகுது. நான் ஃபீல் பண்ண வேண்டியது எதுவா இருக்கணும் தெரியுமா? மகிமை போயிடக்கூடாது, மகிமை போயிடக்கூடாது. உடன்படிக்கப்பட்டு பிடிக்கப்பட்ட போது, அப்பொழுதுதான் ஏலியின் மருமகள் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். குனிந்து வலியை அடக்கிக் கொண்டு, ஒரு புறம் மாமனார் இறந்த செய்தி, இன்னொரு புறம் புருஷன் இறந்த செய்தி. வேதனையில் அந்த குழந்தையை பெற்றெடுத்த போது இன்னொரு நியூஸ் வருது, பெட்டி பிடிக்கப்பட்டு விட்டது. அவள் அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். சொல்லிட்டு சொல்ற, மகிமை போயிட்டேன். அவ எப்படி அழுதுருக்கணும்? புருஷன் போயிட்டானே, மாமனார் போயிட்டாரே, இப்படிதான் அழுதுருக்கணும். ஆனா அங்க அவ எப்படி அழுறா தெரியுமா? மகிமை போயிட்டேன், மகிமை போயிட்டேன். தேவ பிள்ளைகளே, எது இல்லைன்னாலும் அந்த மகிமை நம்ம மேல இருந்தா, ஹல்லேலூயா, நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதா இருந்தது. மோசே கோத்திரங்களில் ஒவ்வொருவரை தெரிந்தெடுத்து கானானை வேவு பார்க்க அனுப்புகிறான். வேவு பார்க்க அனுப்பிவிட்டு வந்தவர்களில் யோசுவா காலேபை தவிர எல்லாரும் சொன்னாங்க, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா யோசுவாவும் காலேபும் கர்த்தரை நம்பி சொன்னாங்க, அது நமக்கு கிடைக்கும், அது நமக்கு கிடைக்கும். என்னைக்கும் புரிஞ்சுக்கோங்க, நம்பிக்கைய 2 பேர் வெளிப்படுத்துறாங்கன்னா அவன் நம்பிக்கையை வெளிப்படுத்த 10 பேர் இருப்பாங்க. இந்த பூமியில நம்மளை தூக்கி விடுறதை விட நம்மளை தள்ளி விடுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மை தட்டி விடுறதுக்கு விட நம்மை தள்ளி விடுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு கை கொடுக்கிறவங்களை விட நம்ம காலை வர்றவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அநேகர் சொல்ற 2 பேர் ஈஸியா நம்ம எடுத்துடலாம், ஈஸியா நம்ம எடுத்துடலாம். இப்பொழுது அந்த துர்ச்செய்தியை பரப்பின எல்லாரும் ஜனங்களும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க தெரியுமா? இந்த யோசுவா காலேபுக்கு மேல கற்களை எறியும்படிக்கு திட்டம் பண்றாங்க. என்னாகமம் 14வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக. என்னதின் அர்த்தம்? என்னதின் அர்த்தம்? யார் 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 இவனை கல்லறியணும்னு சொல்றாங்களோ அவங்க கண்களுக்கு அவருடைய மகிமை. அதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்ன? இந்த யோசுவாவை தொடுகிறவன், இந்த காலேபை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இன்னும் மகிமை வெளிப்படலைன்னா இன்னும் நம்மளை யாரும் கல்லறியலன்னு அர்த்தம். சிலர் சொல்லட்டும், எப்பொழுது கொடி ஏற்றப்படும் தெரியுமா? வெள்ளம் போல சத்துரு வரும்போது. ஆமென். மகிமை, அந்த மகிமை நம்மேல் இருந்தால், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையமே எழுந்தாலும் நான் இதிலே நம்பிக்கையா இருப்பேன் என்று தாவீது 27வது சங்கீதத்தில் அழகாய் சொல்லி இருக்கிறான். அந்த மகிமை, அந்த மகிமை நான் உன்மேல் வைத்த என் மகிமையினால். யோபுவுக்கு நண்பர்கள் மூலமாய் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், உங்க மகிமை என் மேல் இருந்தா எனக்கு குறைவே இல்லை. உங்க மகிமை என்ன விட்டு போனா எல்லாம் போச்சு ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மகிமை எப்பொழுதும் தங்கு வாசஸ்தலமாய் நான் காணப்பட ஆண்டவரே, எனக்குன்னு ஒண்ணு செய்யறதுக்கு கூட யாரும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப எனக்கு நீ எல்லாமே, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க, அந்த எசேக்கியேல் 16 அப்படிதான், பிழைத்திருன்னு சொல்லிட்டு போனீங்க.
நீங்க ரெண்டாவது வந்து பார்க்கும்போது நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன், எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லைன்னு பார்த்தீங்களாப்பா. அப்படித்தானே இருக்கும் அந்த வசனத்துல. உன் காலம் எப்படி இருந்துச்சா? பருவ காலமா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி இருந்தேன்? உன் ரத்தத்தில் கடந்த. நான் பிழைத்திருன்னு சொல்லிட்டேன், நீ பிழைச்சிட்ட. நான் ரெண்டாவது வந்து நீங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கல்ல, எனக்கு ட்ரெஸ் இருந்துச்சா? இல்லையே. அப்போ நீங்க தானே எனக்கு A to Z. ஆண்டவர் பார்த்தார், இவனுக்குன்னு செய்யறதுக்கு யாருமே கிடையாது. அப்போ பார்த்தார், இவன் குறைவில்லாம இருக்கணும்னா ஒன்னே ஒன்று நான் செய்யணும், என் மகிமைய. கைகளை உயர்த்து. எத்தனை பேர் இந்த வார்த்தை பாதிக்குதுன்னு தெரியல. ஆனா சில உள்ளங்கள் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஏன்னா ஆண்டவர் செர்மன் அப்படியே மாத்திட்டார். 3 பாயிண்ட் செர்மன் எடுத்துட்டு வந்தேன். இது இனி என்னைக்கு பேச போறேன்னு தெரியல. ஆண்டவர்கிட்ட ஒண்ணு சொல்லுவீங்களா? உங்க ரியாலிட்டியா சொல்லுங்க. எனக்குன்னு ஒண்ணு கூட செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்க வார்த்தையினால நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், ஆனா ஒண்ணு இல்லாம இருக்கிறேன். ஆண்டவர் திரும்பி வந்து பார்த்த போது பருவ காலம், அதாவது வாலிப பிராயம், ஆனா வஸ்திரம் இல்ல, வஸ்திரம் இல்ல. Glory. ஆண்டவரே, ஒரே ஒரு வார்த்தையை கேளுங்க, உங்க மகிமையை என் மேல வச்சிருங்கப்பா, உங்க மகிமையை என் குடும்பத்து மேல வச்சிருங்கப்பா, உங்க மகிமையை என் பிள்ளைங்க மேல வச்சுக்கோங்கப்பா. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே. ஆமென். ராலாபா தூடா ராமா காராபா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே, உனக்காக கர்த்தர் பேசி இருக்கிறார். சபையில உங்க இருதயம் ஆண்டவருக்கு தெரியுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை ரேமாவா கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவைகளில் ஒன்றையாகிலும் செய்ய ஆண்டவருக்கு தெரியும். இவளுக்குன்னு செய்யறதுக்கு, இவனுக்குன்னு செய்யறதுக்கு யார் இருக்கிறா? யாரும் இல்லை. ஏன்னா ஒருத்தரும் பரிதபிக்கல, ஒரு கண்லையும் இரக்கம் கிடைக்கல. ஆண்டவர் விட்டுருவார், அப்படி விட்டுருவார். அப்படி உங்க மகிமைய மேல தங்கி இருந்தா என் குறைவெல்லாம் மாறி போகும். ஆண்டவரே, உங்க மகிமைய மேல தங்கி இருந்தா என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லை. என் மேய்ப்பரே எனக்கொன்றும் குறையில்லை. உங்க மகிமை, மகிமை நான் உன்மேல் வைத்த என் மகிமையினா அது குறைவற்றதா. இதுதான் யோபு கேட்டிருப்பார். அந்த முந்தின சீறி பொழுது இருந்திருந்தான் நல்லா இருக்கும். அன்னைக்கு அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. எஸ், உங்க பார்வையை என் வீட்டு மேல வச்சிருங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அத கேளுங்க. உங்க மகிமைய வச்சிருங்கப்பா, உங்க கிருபைய வச்சிருங்க. உங்க மகிமை. தேங்க்யூ. என்னை கைவிடாதீரும் நான் உமக்காக, உமக்காக யாவும் சகி. உமக்காக, உமக்காக யாவும் சகி.
உம்மை ஊக்கமாய் உம்மை உண்மையாய் வெட்கம் அடையே ஜீசஸ் உம்மை கலஹலரோ ஷெஹலமரோ கபபப ரெண்டு கைகள் அப்படி விரித்து உயர்த்தி தமது முக பிரகாசம் தமது முக பிரகாசம் தீனவோ அப்பா அந்த மகிமை குறையா என் மேல தங்கட்டும், என் மேல தங்கட்டும், என் குடும்பத்தின் மேல தங்கட்டும், ஞானத்தில் குறைவா இருக்கிற எங்க பிள்ளைங்க மேல தங்கட்டும். நான் உன்மேல் வைத்த என் மகிமையினால். உங்க பிள்ளைங்க ஞானத்துல குறைவா இருக்காங்களா? ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை மேல உங்க மகிமை தங்கட்டும். அது குறைவில்லாததா. பலத்துல குறைவா இருக்கிறாங்களா? அடிக்கடி சிக்காகிறாங்களா? ஆண்டவர் உங்க மகிமை என் பிள்ளை மேல தங்கட்டும். ஜெபம் பண்ணுங்க. இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்காக பரிதபித்து செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாயிருந்ததில்லை. ஆண்டவர் பார்த்தார், இவனுக்கு நான் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை, எல்லாமே நான் தான் செய்யணும். ஆண்டவர் அவன் க்ளோரியை வச்சுட்டார். சில நேரத்தில் யாரும் இல்லாதது கூட நமக்கு ஆசீர்வாதம் தாங்க. தூக்கி விட ஒருத்தர் இல்லாதது கூட ஆசீர்வாதம் தான். நம்ம அழும்போது, ஆகார் அழும்போது ஏன்னு யாரும் கேட்காம இருக்கிறாங்க. கர்த்தர் வந்து ஏன் அழுறேன்னு கேட்கிறார். யாராவது கேட்டிருந்தா ஒருவேளை ஆண்டவர் கேட்டிருக்க மாட்டார். உங்க அழுகையை கூட சிலர் கேட்காததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் வந்து ஏன் அழுற ஆகாரே, ஏன் அழுற? அவருடைய வஸ்திரம் நம்ம மேல் விரிக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய பார்வையிட மேலப்பட்டிருக்கு. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதால் முடிந்ததென்று நினைத்தனா தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட glory 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 ரபலமகரவாதரபா சந்தரமகரோ மபரலர உம்மழகான கண்கள் உம்மழகான ஒன்றுமில்லாத ஒன்றும் இல்லாத காருண்யத்தாலே உயர்த்தி வைத்தவரே,
ஆமென். ஒன்று உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்தவரே. ஆமென். உம் அழகா ஆமென். முடிந்தது. Glory உம் நன்றி ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க, நீர் என் மேல் வைத்த உம் மகிமையினால் என் வாழ்க்கையிலே குறைவே இல்லை, குறைவே இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நல்ல கரங்களை தட்டி glory